எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. இன்னைக்கு நம்ம iPad 9th ஜெனரேஷனோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் பார்க்க போறோம். ஸோ இது நம்மளுக்கு ரிவ்யூ யூனிட் இல்லை, நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ண ஒரு ரீட்டைல் யூனிட் தான். ஸோ இதான் நமக்கு iPad 9th ஜெனரேஷனோட பாக்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு iPad அப்படின்னு மட்டும்தான் எழுதியிருக்காங்க. மேலே நம்மளுக்கு iPadோட ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் 64GB அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் வாங்கினது 64GB வைஃபை வெர்ஷன் தான் வாங்கினேன். சிம் இதில் நம்மளால போட முடியாது. பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 31,000 rupees நமக்கு போட்டிருக்காங்க. 4,000 rupees கிட்ட நமக்கு HDFC ஆஃபர் போய் நான் 27,000 rupeesக்கு இது பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ சொன்னபடி நான் அமேசானில் தான் இது பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் டெலிவரி பண்ணும்போது ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 சீலும் நம்மளுக்கு ஓப்பனாக தான் இருந்துச்சு. அது எப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ நீங்கள் பார்க்கலாம் 2 சீலும் ஓப்பனாக தான் கொடுத்தாங்க. ஸோ நான் கூட பயந்துட்டேன், என்னடா ரீஃபர்பிஷ் ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆப்பிள் வெப்சைட்டில் போயிட்டு சீரியல் நம்பர் என்டர் பண்ணி நான் வெரிஃபை பண்ணி பார்த்தேன். புது iPad தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த சீல் மட்டும் ஏன் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் அனுபவம் வந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம iPad ஓப்பன் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டிக்கர் நம்ம பிரிச்சாச்சு. இதான் நம்மளுக்கு iPad 9th ஜெனரேஷன். ஸோ இதில் நமக்கு 10.2 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு மேசிவான iPad தான். பின்னாடி ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த மெட்டல் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எந்த விதமான காஸ்ட் கட்டிங் ஆப்பிள் பண்ணல. தொடும் போதே தெரியுது ரொம்ப ஒரு ப்ரீமியமான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்பிக்கலான ஆப்பிள் டிவைஸ் மாதிரி தான் இருக்கு. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த iPad பக்கத்தில் வச்சுட்டு பாக்ஸில் வேற என்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் டிசைன்ட் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா அப்படின்னு சொல்லி இன்னொரு பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே நம்மளுக்கு iPadோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணா நீங்கள் படிச்சுக்கலாம். நான் இதை பக்கத்தில் வச்சிடறேன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு எப்பயும் போல டிப்பிக்கலான ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டிக்கர்ஸ் நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் சார்ஜிங் பிரேக் இருக்கு. ஆமாங்க, சார்ஜிங் பிரேக் கொடுத்துருக்காங்க. 20 watt சார்ஜிங் பிரேக் நமக்கு பண்டில் பண்ணுறாங்க. அப்புறம் நம்மளுக்கு லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்னிங் டு USB-C சார்ஜிங் கேபிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ iPad பொறுத்த வரைக்கும் நான் சொன்னபடி இது நம்மளுக்கு 10.2 inch டிஸ்பிளேனால பெருசாக தான் இருக்கு. பாக்ஸில் எந்த விதமான ஒரு கேஸும் நம்மளுக்கு ஆப்வியஸ்லி ஆப்பிள் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPadக்கு ஃபர்ஸ்ட் பூட் நம்ம கொடுக்கலாம். ஸோ ஆப்பிள் லோகோ வந்துருச்சு. ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் நமக்கு கொடுத்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போய் இந்த iPad போய் செட் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ளே நம்ம iPadோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் பின்னாடி நம்மளுக்கு ஃபுல்லாக ஒரு மெட்டல் பேக் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பின்னாடி ஒரு 8 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமமாக 1080p 30 fps வரைக்கும் தான் வீடியோ எடுக்க முடியும். ஸோ இதில் நம்மளுக்கு A13 பயோனிக் சிப்செட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்மளுக்கு நியூரல் இன்ஜினும் கொடுத்துருக்காங்க. 8557 mAh பேட்டரி இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு 20 watt வரைக்கும் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 10.2 inch LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 500 nits பிரைட்னஸ் வரைக்கும் நம்மளுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3GB ரேம் இருக்குது. நான் வாங்கினது 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வாங்கியிருக்கேன். கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இதில் நம்மளுக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் இல்லை, வெறும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்பீக்கர்ஸும் கீழே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் நமக்கு USB Type-Cலாம் இல்லைங்க, நமக்கு அந்த லைட்னிங் போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்னிங் போர்ட் தான் நம்மளுக்கு கீழே இருக்குது. மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. நல்ல விஷயங்க, ஹெட்ஃபோன் ஜாக் நம்மளுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபிசிக்கலாகவே இதில் ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு லாஸ்லெஸ் ஆடியோ ஆப்பிள் மியூசிக்கில் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் மேலே நம்மளுக்கு அந்த பவர் கீ கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபிசிக்கலான அந்த டச் ஐடி இருக்குது. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு அந்த கீபோர்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கீபோர்டு வாங்கி ஆப்பிளோட அந்த ஃபோலியோ கீபோர்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்ல விஷயம், கீபோர்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் வால்யூம் அப் பட்டன் அப்புறம் வால்யூம் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ நான் iPadை செட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம iPadோட சாஃப்ட்வேரை பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இது நம்மளுக்கு iOS இல்லைங்க iPadOS 15 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ iPadOS 15.4.1 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. iPadை ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு அப்டேட் வந்துச்சு. ஸோ இப்போ தான் அந்த அப்டேட்டை பண்ணி முடித்தேன். ஸோ இப்போ நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் வெர்ஷன் நம்ம செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் அபவுட்டில் நம்மளுக்கு 15.4.1 அப்படின்னு நம்மளுக்கு காட்டுது. ஸோ ஒரு தடவை வேணால் நம்ம அப்டேட்டை கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஏதாச்சும்
புது அப்டேட் வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குது. நமக்கு வந்து லேட்டஸ்ட்டான அப்டேட்டில் தான் இருக்குது. இப்போ தான் நான் வந்து அப்டேட் வந்து பண்ணேன். ஸோ iPadOS 15.4.1 இதுதான் நம்மளுக்கு வந்து லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மீதி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்க்கலாம். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நான் வாங்கினது 64 GB ஸ்டோரேஜ் தான் வந்து வாங்கினேன். ஸோ நேற்றுலேருந்து நான் சில ஆப்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 54 GB கிட்ட வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். ஸோ நான் வந்து சில ஆப்லாம் இன்ஸ்டால் வந்து பண்ணதுனால ஒரு 18 GB கிட்ட வந்து நம்மளுக்கு யூஸ்டாக வந்திருக்கு. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து 64 GB பத்தாதுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து 256 GB வெர்ஷன் தான் வந்து வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் 256 GB வெர்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 எக்ஸ்பென்சிவ்னால நான் வந்து 64 GB வெர்ஷன் தான் வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இது வந்து நம்மளுக்கு எல்சிடி டிஸ்பிளேவாக இருந்தாலும் லைட் மோட் டார்க் மோட் எல்லாமே இருக்குது. ஆப்பிளோட அந்த ட்ரூ டோன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார்லாம் இருக்குது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 8557 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து 20 வாட் சார்ஜிங் பிரிக் வந்து உள்ளே வந்து பண்டில் பண்ணியிருக்காங்க. அந்த லைட்னிங் கனெக்டரை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆப்வியஸ்லி எங்கே போனாலும் அந்த சார்ஜரையும் அப்புறம் அந்த கேபிளை எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு USB Type-C வந்து இல்லவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஆப்பிள் பென்சில் ஜென்ரேஷன் 1 சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அந்த கனெக்டர்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ கீபோர்ட் சப்போர்ட்டும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து iPadOS இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து அப்படியே வந்து இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில ஜெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு iPadOS வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக வந்து அந்த விட்ஜெட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான நல்ல விட்ஜெட்ஸ் இருக்குங்க. ஸோ நான் வேணால் டெடிகேட்டடாக அது ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ அதில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ விட்ஜெட்ஸ் வந்து நமக்கு எக்கச்சக்கமான விட்ஜெட்ஸ் இருக்குது. அப்புறம் கெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா 5 விரலை வச்சு நீங்கள் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லாட்டி ரைட் ஹேண்ட் சைடு தள்ளிங்கன்னா ப்ரீவியஸ் ஆப் இல்லாட்டி அதுக்கு முன்னாடி ஓப்பன் ஆப்பை வந்து இங்கே அப்படியே ஆப் ஸ்விட்சிங் வந்து அப்படியே ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வந்து அந்த 5 ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் வந்து தள்ளினா போதும். லெஃப்ட்டில் தள்ளினா லெஃப்ட்டில் வந்து ஆப் ஸ்விட்ச் ஆகும், ரைட்டில் தள்ளினாலும் நமக்கு வந்து ரைட்டில் வந்து ஸ்விட்ச் ஆகுது. ஒரு உண்மையான விஷயம் வந்து சொல்லியாகணும், iPadOS வந்து நான் நேற்று நைட்டில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் எனக்கு வந்து iPadOS வந்து பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த ஆப்பாக இருந்தாலும் ஒரு PIP மோடில் வந்து நீங்கள் ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம். நல்ல விஷயம். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், ஒரு ஆப் மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 3 ஆப் 4 ஆப் கூட இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து நம்மளுக்கு ஸ்டாக் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 3 அப்ளிகேஷன் வந்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம வந்து டெலிகிராம் வச்சுருக்கோம், கூகுள் குரோம் வச்சுருக்கோம், ஆப்பிள் மியூசிக் வச்சுருக்கோம். அதுக்கு நீங்கள் அப்படியே வந்து நான் எப்படி ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கும்போது எப்படி ஆப் ஸ்விட்ச் பண்ணாமோ அதே மாதிரி அந்த 3 அப்ளிகேஷனுக்கும் நீங்கள் வந்து தனியாக வந்து ஆப் ஸ்விட்ச் வந்து பண்ணலாம். ஸோ இதில் வந்து A13 பயானிக் சிப்செட் இருக்கிறதுனால எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குங்க, நீங்கள் பார்க்கலாம். அதே சமயத்தில் மேலே வந்து நம்மளுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனாக மாற்றணும்னா ஜஸ்ட் வந்து மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனாக வந்து நம்மளுக்கு மாற்றிடலாம். ஸோ இது வந்து நான் லைட்டான கொஞ்சமான கெஸ்டர்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கெஸ்டர்ஸ் இருக்குது. நான் கூட இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னும் லேர்ன் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய கெஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெடிகேட்டடாக உங்களுக்கு வந்து இந்த ஜெஸ்டர்ஸ்க்குலாம் ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் நம்ம வந்து இந்த டேப்லெட்டை மெயினாக வாங்கின காரணம் என்னன்னா Mi Pad 5 கம்பேரிசன் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த Mi Pad 5 கம்பேரிசன் வந்து நம்ம சேனலில் இந்த வாரமே வந்து டீட்டெயிலான கம்பேரிசன் வரும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அந்த வீடியோவில் அந்த கேள்விகளை கூட வந்து கவர் பண்ண வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இதுவும் ஒரு ஜெஸ்டர் தான். 5 ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் வந்து அந்த மாதிரி தள்ளினீங்கன்னா ஆப் வந்து குவிட் ஆகும். இல்லை ஹோல்ட் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து நீங்கள் ரீசெண்ட் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து போயிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான கெஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நம்மளுக்கு டாக் இருக்குது. உண்மையிலேயே சொல்லணும்னா Xiaomi ஓட Mi Pad 5 யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணும்போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்பிரேஷன் வந்து iPadOS பற்றி Xiaomi வந்து எடுத்திருக்காங்க. அதே சமயத்தில் நமக்கு தெரியும் கண்ட்ரோல் சென்டர் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஸ்வைப் பண்ணால் நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் சென்டர் வந்து வருது. ஸோ டோட்டலாக கேட்டிங்கன்னா iPadOS வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம Netflix வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து Mi Pad 5 அன்பாக்சிங் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நமக்கு Dolby Vision சப்போர்ட் வந்து இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு Netflixல வந்து Dolby Vision சப்போர்ட்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இந்த படத்தை வந்து ப்ளே பண்ணிவிட்டு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து ஜட்ஜ் வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் HDயில் மட்டும்தான் ப்ளே ஆகுது. இதில் வந்து Dolby Vision சப்போர்ட்லாம் எதுவுமே இல்லை. ப்ளஸ் இந்த டிஸ்பிளே வந்து நமக்கு ஒரு 4:3 டிஸ்பிளே, ஸோ ஒரு 16:9 டிஸ்பிளே வந்து கொடுக்கல, ஒரு 4:3 டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த iPadோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து கேளுங்க.
ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் கேட்டு வந்திருப்பீங்க ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இம்ப்ரெசிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 4 ஸ்பீக்கர் கொடுத்துருந்தா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். ஆனால் நமக்கு 2 ஸ்பீக்கரே நல்லா லவுடாக கிளியராக தான் இருக்குது. ப்ளஸ் இது ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டச் ஐடி இருக்குது. ஸோ நம்ம அந்த மீபேட் ஃபைலில் பார்க்கும்போது அங்கே நம்மளுக்கு எந்த விதமான ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுக்கல. ஆனால் இங்கே நம்மளுக்கு ஆப்பிளோட செக்யூரான டச் ஐடி இருக்குது. அந்த டச் ஐடி நம்மளுக்கு சூப்பராக வேலை செய்யுது. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இதில் நம்மளுக்கு அந்த ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கண்டிப்பாக ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு கேமராஸ். ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பின்னாடி 8 மெகா பிக்சல் ஒரு பேசிக்கான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு 13 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் கேமராவில் நமக்கு சென்டர் ஸ்டேஜும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ வீடியோ காலெலாம் நீங்கள் பேசும்போது நீங்கள் எங்கே மூவ் பண்ணாலும் கேமரா உங்களே ஜூம் பண்ணி காட்டுற அந்த ஃபீச்சர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா நமக்கு ஒரு விதமான ஒரு அல்ட்ரா வைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோவை பொறுத்த வரைக்கும் பேக் கேமராவில் உங்களால் மேக்ஸிமமாக 1080p 30 fps தான் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக உங்களால் 1080p 60 fps வரைக்கும் உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ மோட் கொடுத்துருக்காங்க, ஸ்லோ மோஷன் மோட் இருக்குது, ஃபோட்டோ மோட் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேனோரமா மோட் கொடுத்துருக்காங்க, டைம் லேப்ஸ் மோட் இருக்குது. அப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸை ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் மோடும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவைப்பட்ட ஆல்மோஸ்ட் எல்லா மோட்ஸும் நம்மளுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஏற்கனவே ஒரு iPad யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச இன்டர்ஃபேஸாக தான் இருக்கும். அதே இன்டர்ஃபேஸை தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பெருசாக நமக்கு எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அந்த ஸ்கொயர் மோடும் நமக்கு இன்க்ளூட் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் சில சாம்பிள்ஸ் எல்லாமே எடுத்தோம். அந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்க கேமரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 30,000 ருபீஸ்க்கு கண்டிப்பாக இது நம்மளால் ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம டேபை சுற்றிக்கிட்டு யாரும் பெருசாக ஃபோட்டோஸ் எடுக்க மாட்டோம். ஸோ அதை கன்சிடர் பண்ணோன்னா கேமரா ஓகே இஷாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பெருசாக நானே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நிறைய லைட் இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் பரவாயில்லையாக வருது. ஆனால் லைட்லாம் நம்மளுக்கு இல்லைனா ஃபோட்டோஸ் சுத்தமாக நல்லாவே இல்லை. ஸோ இது என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். செல்ஃபியும் நம்மளுக்கு அதே கதை தாங்க. லைட் நம்மளுக்கு நல்லா இருந்தால் ஓகே, இல்லாட்டி செல்ஃபி நீங்கள் பார்க்கலாம். குவாலிட்டி நம்மளுக்கு மட்டமாக தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேமராஸ் பெருசாக என்ன இம்ப்ரெஸே பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது ஒரு டேப்னால நம்ம அதை மட்டும் மன்னிச்சு விடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் செல்ஃபி கேமரா வீடியோ சாம்பிள் பாருங்கள். ஹாய் கைஸ், நான் உங்கள் கீகிதம்லா. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வீடியோ iPad 9 ஜென்ரேஷனோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஓவர் வியூ. ஸோ ஏற்கனவே நம்ம டேப்லெட்டை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இந்த வீடியோ நான் எதில் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPad 9 ஜென்ரேஷனோட ஃப்ரண்ட் கேமரா. இதில் நமக்கு 12 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு அல்ட்ரா வைட் கேமரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தான் நமக்கு சென்டர் ஸ்டேஜ் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. ஃபேஸ் டைம் கால்ஸ்க்குலாம் நீங்கள் சென்டர் ஸ்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மேக்ஸிமமாக உங்களால் 1080p 60 fps தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ நானும் இப்போ 1080p 60 fps ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எந்த விதமான ஒரு எக்ஸ்டர்னல் மைக்கும் கனெக்ட் பண்ணல. ஐபேடோட டிஃபால்ட் மைக்கில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ குவாலிட்டி அதுக்கப்புறம் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் செல்ஃபி கேமரா சாம்பிள் வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வரைக்கும் தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கமெண்ட் மறக்காமல் நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.